ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பொரிக்க போகிறோம். மீன் பொரியல் வந்து எப்படின்னு சொல்லி தரோம் பாருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது பட்டை மிளகாய் தூள் இதில் 2 கரண்டி, மஞ்சத்தூள் இதில் இந்த கரண்டியில் அரை கரண்டி, சோம்பு பெருஞ்சீரகத்தூள் இதில் 1 கரண்டி நிறைய எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் இதில் அரை கரண்டி எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்களா, 10 வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு இந்த கரண்டி 2 கரண்டி அரைச்சி எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் பிளேண்டில் அரைச்சிட்டேன். பிளேண்டில் அரைச்சிட்டு மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 மீன் தான் போடுறேன் நான். இப்போ 5 மீன் மிச்சம் சாந்து இருந்தால் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். வேறு மீனுக்கு பவுச்சிக்கலாம், இதை இல்லை ஊடானுக்கும் பவுச்சிக்கலாம். ஓகே, இதை அரைச்சிட்டு நம்ம எல்லாம் ஊற்றி 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்க. இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனோடனே இங்கே பாருங்க, இதுதான் அது. நல்லா ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஓகே ஃப்ரெண்ட், எண்ணெய் நல்லா சூடேறிச்சு. கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கோங்க மேலே. ஓகே ஃப்ரெண்ட், எண்ணெயில் வந்து இப்படி வைங்க. ஒரு மீனை எடுத்து 3 மீன் வைங்க போதும். அப்புறம் வந்து மொத்த மீன் அப்படி வச்சுக்கலாம். பெரிய அப்பக்கல்ல இருந்தால் நிறையா மீன் வைக்கலாம். இதில் சின்னதாக சொல்லித்தரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா போட்டு பிழைஞ்சி வச்ச மீன் நல்லா வறுத்துட்டேன். சாப்பிடவே ரொம்ப ருசியாக இருக்கும். ஆனால் உடச்சிக்கிச்சு, பரவாயில்ல. அழகாக 2 பிஞ்சஸ் வச்சு திருப்பி எடுத்துக்கோங்க. மீன் பொரியல் ரெடி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ